தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைய தினம் பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக கோச்சார ரீதியாக நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி அமைய காத்திருக்கிறது, வியாபாரம், அலுவலக பணிகள், உத்தியோகம் என அனைத்து பணிகளும் இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை முதற்கொண்டு எப்படி அமையுங்கிற பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கிறோம். நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்காக இந்த வீடியோ நம்ம வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆன் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கான தினசரி புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அனைவரும் நம்ம சேனலோடு இணைந்திருக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு எப்படியெல்லாம் அமையுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூலை மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை, தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் 15ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருக்கும் பழக்கமுடையவர்கள் விரதம் இருக்க உகந்த ஒரு நாள்ங்க. ஏன்னா இன்னைக்கு தேய்பிறை ஏகாதசி தினமாக அமைந்துள்ளது. விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. இன்றைய தினம் நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் முதல்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதலாவதாக நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க. மேலும் 4ஆம் இடத்துல ராகுவும், 6ஆம் இடத்துல குரு செவ்வாய் சந்திரன் ஆகிய கிரகச்சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகச்சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில இன்றைய தினம் நீங்கள் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதிலும் வீடு கட்டக்கூடிய கனவு உங்களுக்கு ஒரு ரொம்ப நாள் எதிர்பார்ப்புகளாக இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இப்பொழுது நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. எனவே வீடு கட்ட முடியும் அல்லது கட்டின வீட்டை வாங்க முடியும். அதற்கான சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாள் என்ற தினம். புதிதாக அசையா சொத்துக்கள், வீடு, மனை, நிலம், தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு சொத்துக்களை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கிறது. நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி இன்னைக்கு முடிக்க முடியும். அதனால காரிய வெற்றிகள் அதனுடைய பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த தினம் நல்ல ஒரு கலகலப்பான நியூஸ் எல்லாம் உங்களுக்கு குட் நியூஸ்லாம் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நல்ல செய்திகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்றைய தினம் உங்களது காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஈஸியாக முடிக்க முடியும். இந்த நல்ல தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த தினம் வெற்றிகரமான ஒரு நாளாக அமைய காத்திருக்கிறது. எந்தெந்த காரியங்கள் முடிக்கணுங்கிற ஆசை இருக்கோ அந்த காரியங்கள் எல்லாத்தையும் ஒரு பட்டியலாக நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு ஒவ்வொரு காரியமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள், ஒரு கொள்கை பிடிப்பு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். எந்த ஒரு விஷயத்துல நீங்க ஏனோதானோன்னு செய்யாம இதுதான் செய்ய போறீங்கிற ஒரு கொள்கையை வகுத்து கொண்டு செயல்படுவீங்க. அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் உங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது. அதன் மூலமாக காரிய வெற்றிகள் வேற லெவலில் நீங்க பெறுவதற்கான சந்தோஷமான ஒரு நாள். உங்களது உடல் ஆரோக்கியம் சீராகுங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நாட்பட்ட நோய்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி நோய்கள்லேருந்து நீ விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. அதனால உடல் ஆரோக்கியம் குறித்த விஷயங்கள்ல சந்தோஷம் அதிகரிக்கும். ஆரோக்கியமான ஒரு நாள் இன்றைய தினம். இந்த தினம் உங்க குழந்தைகள் உங்கள் மூலமாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. உங்க குழந்தைகளுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பீங்க. அதன் மூலம் உங்க குழந்தைகள் ரொம்ப மகிழ்ச்சியாக நல்ல தருணங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க. நல்ல வகையில் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அதனால வியாபாரிகளுக்கு இன்னைக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். இன்னைக்கு நீங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம். ஏன்னா பயணங்கள் மூலமாக அனுகூலமான நல்ல சூழல் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் ரொம்ப நாளா சந்திக்கணும்னு நினைச்ச சில உறவினர்களை சந்திப்பீங்க. அதனால உங்களுக்கு இயல்பாகவே ஒரு புத்துணர்ச்சி மனசுல உதயமாகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. உங்க அப்பா வழியில நல்ல ஆதரவு கிடைக்கும். தந்தை வழியில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் நீங்கி நல்ல ஒத்துழைப்பு உங்க தந்தையிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. விலை உயர்ந்த சில காஸ்ட்லியான பொருட்களை வாங்கி சந்தோஷப்பட முடியும். கடன் சார்ந்த பிரச்சனைகளா ரொம்ப மனதை வாட்டி வைக்குது அப்படின்னா அந்த மாதிரியான கடன் சார்ந்த பிரச்சனைகளை குறைப்பதற்கு நீங்க இயல்பாகவே முயற்சி செய்வீங்க. அது உங்களுக்கு நிம்மதியை கொண்டு வந்து தரக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் சொந்த பந்தங்கள் கூட, குறிப்பாக உங்களது தாய் வழி சொந்த பந்தங்கள் மூலமாக, தாய் மாமன் போன்ற உறவுகள் மூலமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கிறதுனால சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நீங்க கண்டறிந்து அதற்கெல்லாம் நீங்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு குடும்ப உறுப்பினர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முயற்சிகளை மேற்கொண்டால்தான் உங்களுக்கு வெற்றிகரமான நல்ல சூழ்நிலை இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில் இன்னும் சிறப்பாக அமையும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவை இன்றைய தினம் நீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனமுடைந்து போகக்கூடாதுங்க. ஏன்னா இன்றைய தினம் சின்ன சின்ன மனவேதனைகள் காதலில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய தினம் நீங்க உங்க காதலருக்கு அவருடைய பிரச்சனைகளை நீங்க தெரிந்து கொண்டு ஆறுதலாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. உங்க காதலர் உங்ககிட்ட அன்பு செலுத்தலைன்னா நீங்களும் பதிலுக்கு பழிக்கு பழி வாங்குற மாதிரி நடவடிக்கைலாம் நீங்க மேற்கொள்ளக்கூடாது.
இன்றைய தினம் பணம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நீங்க உணரக்கூடிய வகையில உங்க சேமிப்பு பணம் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அதனால நீங்க பல்வேறு விதமான சிரமத்திலிருந்து வெளியே வருவதற்கு அந்த சேமிப்பு பணம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். வியாபாரத்துல புதிய புதிய கஸ்டமர் கூட நீங்க பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இன்னைக்கு நல்ல ஒரு நாளாக அமையுதுங்க. ஏன்னா இயல்பாகவே உங்ககிட்ட அந்த வசீகரமான காந்த சக்தி பேச்சு திறமை இன்னைக்கு அதிகரிக்கும். ஸோ மற்றவங்களுடைய இதயங்களை நீங்க எளிதில் கவர முடியும். அந்த மாதிரி நல்ல தருணங்கள் இன்னைக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அந்த மாதிரி நல்ல வாய்ப்புகளை வந்து வியாபாரிகள் உருவாக்கி கொள்ளுங்க. புதிய வாடிக்கையாளரோட நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்துங்க. வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. உத்தியோக பணியில் நல்ல முன்னேற்றமான பாதை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். ஏன்னா இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்களை பிளான் பண்ணி அழகா செய்து முடிக்க முடியும். அதனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்து சேரும். நல்ல ஒரு முன்னேற்றகரமான நல்ல சூழ்நிலையும் அமையுங்க. இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு கொஞ்ச காலம் கஷ்டமான உங்க குடும்ப வாழ்க்கை அமைந்திருந்தாலும் இப்பொழுது கொஞ்சம் உங்க வாழ்க்கை தன்னுடன் ஆறுதலை நீங்கள் பெற முடியும். இருந்தாலும் நீங்க உண்மையான அன்பை செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அப்பதான் அதுக்குண்டான மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். சொந்த பந்தங்களால் நீங்க சந்தித்து நல்ல ஆதரவு பெறக்கூடிய புத்துணர்வான ஒரு நாள். விலை வந்து சில காஸ்ட்லியான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆசையா சொத்துக்கள் வாங்க முடியும். எனவே ஆனந்தமான ஒரு நாள் இன்றைய தினம். அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் இன்னும் பெட்டரா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது நீங்க ரெட் கலர் வந்து இன்னைக்கு பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 9 வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ஒரு நாள் சொல்லலாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக நீங்கள் சந்திக்கணும்னு ஆசைப்பட்ட சில சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்கள் சந்திக்க முடியும். அந்த மாதிரி நீண்ட நாளாக சந்திக்கக்கூடிய அந்த உறவினர்களை இன்றைய தினம் சந்திப்பதன் மூலமாக உங்களுக்கு அந்த மீட்டிங் வந்து நல்ல ஒரு புத்துணர்வை உங்க மனதில் உருவாக்கி தரக்கூடிய யோகத்தை வந்து பெறுவீங்க. எனவே சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம். விலையுயர்ந்த சில காஸ்ட்லியான பொருட்களை வாங்க முடியும். அதனால உங்களுக்கு இயல்பாகவே கெத்து கூடும். நல்ல மதிப்பான சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு நாளுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஆசைப்பட்ட பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் போராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. இன்றைய தினம் உங்களது சொந்த பந்தங்கள் கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் நீங்கும். குறிப்பாக தாய் மாமன் போன்ற உறவுகள் மூலமாக இருக்கக்கூடிய சங்கடங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறையக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்குங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொந்தரவுகள் எல்லாம் குறைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அதனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிம்மதி வந்து சேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். பிரச்சனைகள் தீரும், மனஸ்தாபங்கள் குறையும். உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள் சொல்லலாம். உங்க செயல்பாடுகள் இது வரைக்கும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு மன தெளிவு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. பயணங்கள் மூலமாக நல்ல அனுகூலம் கிடைக்கும் என்பதனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம். உங்க அப்பா வழியில நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. தந்தை வழியில் இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கிவிடும். எனவே ஆதரவு பெருகும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள்கள் இன்றைய தினம். நன்றி நண்பர்களே. நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கோம். உங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. எனவே உங்க கருத்துக்களை தெரிவிக்கலாங்க. மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவராக இருக்கீங்கன்னா இப்போயே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலோட இணைந்தர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்பதான் புதிய வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி கிடைச்சிட்டே இருக்குங்க. மேலும் எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக அது அமையும். ஆதரவு தரும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசி பலன்கள் நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு எப்படிலாம் அமைய போகுதுங்கிற புதிய வீடியோல நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வெட்னஸ்டே.